வெல்கம் டு டிஎஸ் மேக்ஸ். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெசனோட பார்ட் 2 வீடியோ. டோட்டலாக 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் 25 கொஷின்ஸ் வந்து பார்ட் 1 வீடியோலேயே பார்த்துட்டோம். அதனோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகே, இது என்எம்எஸ் என்டிஎஸ்சி ட்ரஸ்ட் மாதிரியான எக்ஸாம்ஸில் சேட் பார்ட்டில் வந்து இதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 11th கொஷின் பாருங்கள். பை செல்லிங் எ ஃப்ளவர் பாட் ஃபார் ₹528 a woman gains 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு விமன் வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டை வந்து ₹528 விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ செல்லிங் அப்படின்னும் போது இது வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ₹528 விற்கும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கெயின் வந்து 20% கிடைக்குது. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 20%. ஓகே, அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஷி செல் இட் டு கெயின் 25%? ஸோ ₹528 விற்கும்போது அவங்களுக்கு 20% தான் கிடைக்குது. ஆனால் அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்றா 25% அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சொல்கிறது புரியுதா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஸோ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு 20% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. திருப்பியும் செல்லிங் ப்ரைஸ் தான் நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் தான். ஆனால் 25% அவங்களுக்கு கிடைக்கணும்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும், எவ்வளோ ரூபாய்க்கு விற்றா அவங்களுக்கு 25% லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜும் காஸ்ட் ப்ரைஸும் தேவை இல்லையா? இதில் பாருங்கள், நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது, ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டு இதில் எடுத்துகிட்டு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜும் காஸ்ட் ப்ரைஸும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இதே ஃபார்முலா வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் to 100 plus profit percentage divided by 100 into cost price. இதான் செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா இல்லையா? இதில் 100 செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? ₹528 சொல்லிட்டு, அதாவது 20% ப்ராஃபிட்டுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 528. ஓகேவா? ஓகே, ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 20 டிவைட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நம்ம இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த காஸ்ட் ப்ரைஸை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 25% ப்ராஃபிட் இருக்கும்போது செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு செல்லிங் ப்ரைஸும் ஒரு கெயின் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த காஸ்ட் ப்ரைஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார்முலாவை வச்சு ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஓகேவா? ஓகே, இதில் இந்த காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் பாருங்கள். 528 இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 100 நியூமரேட்டருக்கு போயிடும். இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற 100 ப்ளஸ் 20 வந்து 120 இல்லையா? ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற 120 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஓகே, இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 6 2s are 12, 5 2s are 10. நெக்ஸ்ட் இதை வந்து 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 6 6 6, 8 6 are 48, பேலன்ஸ் 4, 8 6 are 48. ஸோ இந்த 88ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ₹450 கிடைக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹440. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? 25% கெயின் கிடைக்கணும்னா செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த காஸ்ட் ப்ரைஸை சப்ஸ்டியூட் பண்ணி 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து இங்கே 25%. இப்போ 25% கிடைக்கணும்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதனால் ப்ராஃபிட்டுக்கு பதிலாக 25 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டிவைட் by 100 into காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹440 கிடைச்சிருக்கா. சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு தேவை இல்லையா? அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 125 டிவைட் பை 100 இன்ட்டு 440. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஜீரோக்கு ஜீரோ, 5 2s are 10, 2 2s are 4, 2 2s are 4 இல்லையா? 1 5 is 5, 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25. ஸோ 25ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ₹550 கிடைக்குது. ஓகேவா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹550. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த விமனுக்கு வந்து 25% அவங்களுக்கு வந்து கெயின்
கிடைக்கணும் அப்படின்னா அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னா 550 ருபீஸ் இருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான சம்மு அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. ஓகேவா? இந்த மாடலே நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்குறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஷின் பாருங்கள். பை செல்லிங் எ ஸ்பீக்கர் ஃபார் ₹768 a woman loses 20%. ஸோ ஒரு ஸ்பீக்கரை வந்து 768 ருபீஸ்க்கு விற்கும்போது, செல்லிங் ப்ரைஸ் தானே கொடுத்துருக்காங்க, விற்கும்போது விமன் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 768 ருபீஸ்க்கு விற்கும்போது அவங்களுக்கு லாஸ் வந்து 20% கிடைக்குது. இன் ஆர்டர் டு கெயின் 20%, ஸோ 20% லாபம் வேணும்னா ஹவு மச் ஷுட் யூ செல் த ஸ்பீக்கர்? ஸோ 20% லாபம் வேணும்னா அவங்க அந்த ஸ்பீக்கரை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. 11th கொஷனில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். 11th ஃப்ளவர் பாட்டை விற்கும்போது ப்ராஃபிட் தான் கிடைக்குது, திருப்பி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டுக்கு நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து இந்த ஸ்பீக்கரை விற்கும்போது லாஸ் கிடைக்குது, கெயின் கிடைக்கிறதுக்கு அந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ போன கணக்கில் ரெண்டுமே ப்ராஃபிட்டாக இருந்தது, இதில் வந்து ஃபஸ்ட்டு லாஸ் இருக்குது, அடுத்து ப்ராஃபிட் இருக்குது. இது மட்டும்தான் போன சம்முக்கு இந்த சம்முக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஓகேவா? ஸோ போன சம்மு மாதிரி இதுலேயும் செல்லிங் ப்ரைஸ் தானே கேட்குறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து கெயின் பர்சன்டேஜ் இல்லை லாஸ் பர்சன்டேஜ் வேணும். கூடவே எது தேவை? காஸ்ட் ப்ரைஸ் தேவை இல்லையா? ஸோ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் இருந்தால் தான் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். அதனால் காஸ்ட் ப்ரைஸை வந்து இந்த செல்லிங் ப்ரைஸ் லாஸ் பர்சன்டேஜ்லேருந்து கண்டுபிடிச்சிட்டு இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு சம்மில் போட்ட மாதிரியே தான். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா எழுதிடுறேன். நம்மளுக்கு எப்பயுமே வந்து காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, அது கூட வந்து கெயின் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜோ ரிலேட் ஆகிருந்ததுனாவே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு சம்லேயே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலேயே இல்லையா? ஸோ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போடக்கூடாது, ஏன்னா வந்து லாஸ் தான் கொடுத்துருக்காங்க கொஷனில். ஸோ 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 768. சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் வந்து 20, அதே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸாக நம்மளுக்கு தேவை. அந்த காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிச்சுன்னா இதில் போயிட்டு காஸ்ட் ப்ரைஸை சப்ஸ்டியூட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஓகே, 768 டிவைடட் பை 100 மைனஸ் 20 என்ன? 80. அந்த 80யை டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன், ஏன்னா நியூமரேட்டரில் இருக்குது இல்லையா? அந்த டினாமினேட்டரில் இருக்கிற 100 மேலே இங்கே நியூமரேட்டரில் கொண்டு வந்துடுறேன். which is equal to cost price. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். 4 2s are 8, 5 2s are 10 இல்லையா? and then 1 4 is 4, 1 4 is 4, 3 balance 3, 9 4s are 36, 4 2s are 8. இப்போ வந்து 2 4s are 8. 192 5 மல்டிப்ளை பண்ணுங்கள், 960 ருபீஸ் கிடைக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 960 ருபீஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? செல்லிங் ப்ரைஸ் தான். செல்லிங் ப்ரைஸு 20% கெயின் கிடைக்கிறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா எழுதிடலாம் அதுக்கு. ஓகேவா? நம்மளுக்கு இங்கே கெயின் கிடைக்கணும் அப்படின்றாங்க. அப்போது கெயின் ஃபார்முலா, அதாவது 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? 100 ப்ளஸ் 20% கெயின் கிடைக்கணும்னு இருக்காங்க. பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 960. ஸோ 120 டிவைடட் பை 100 இன்ட்டு 960. இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இந்த 9 பேலன்ஸ் இருக்கிற இந்த 96ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1152 ருபீஸ் கிடைக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 1152 ருபீஸு. அதாவது 20% வந்து அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க அந்த ஸ்பீக்கரை வந்து 1152 ருபீஸ்க்கு வித்தாகணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த 11th and 12th கொஷின் மாடலில் உங்களுக்கு 3 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். P16, P17, P18. ஓகேவா? ஸோ இந்த 3 கொஷினையும் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். டிட்டோ வந்து 11th and 12th கொஷின் மாடலில் தான். ஓகேவா? இந்த சம்ஸை சால்வ் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். Next 13th question பார்க்கலாம். If the ratio of cost price and the selling price of an article is 5:3, then the profit or gain percentage, அதாவது
காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ வந்து 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ வந்து 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி கொடுத்துட்டு ப்ராஃபிட் ஆர் கெயின் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 இல்லையா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அதில் ப்ராஃபிட் வேணும், காஸ்ட் ப்ரைஸ் வேணும். ஸோ நம்ம ப்ராஃபிட்டும் காஸ்ட் ப்ரைஸும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இதில் பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ரேஷியோவில் இருக்குது இல்லையா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிற ரேஷியோலேருந்து ஃபஸ்ட்டு நம்பர் வந்து காஸ்ட் ப்ரைஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அது ரேஷியோவில் வந்து செகண்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரில் வந்து செகண்ட் நம்பர் தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5ன்னு எடுத்துக்கணும், செல்லிங் ப்ரைஸை வந்து நம்ம 7ன்னு எடுத்துக்கணும். ஓகே, நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ராஃபிட் தானே கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்க்கு என்ன ஃபார்முலா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம 7 எடுத்துக்கிட்டோம், மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 5ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்படின்னா 7 - 5 வந்து 2. ஸோ ப்ராஃபிட்டையும் காஸ்ட் ப்ரைஸையும் எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட் வந்து 2 கிடச்சிருக்கு, அண்ட் தென் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5 இன்ட்டு 100 வந்து ஃபார்முலாவில் இருக்குது. 1 5 is 5, 2 5s are 10 0. ஸோ 20 2s are வந்து 40. ஸோ 40% தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 40%. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இந்த கொஷின் மாடலில் ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் கொஷின் 19. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ எதுலேயும் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இந்த கொஷின் 13th கொஷின் மாடலில் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? Next 14th question பார்க்கலாம். If the selling price of an LED TV is equal to 5/4 of its cost price, then find the gain or profit percentage. அதாவது ஒரு LED டிவியோட செல்லிங் ப்ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸோட 5/4 வந்து அது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. எல்இடி டிவியோட செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட 5/4 வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன? இப்போ தானே போட்டோம் நம்ம. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 இல்லையா? ஸோ ப்ராஃபிட் வேணும், காஸ்ட் ப்ரைஸ் வேணும். அது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருக்கிறது என்ன? செல்லிங் ப்ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 5/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து 5/4 ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடுவில் நான் ஈக்குவல் போட்டு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் இங்கே இருக்கட்டும், இந்த காஸ்ட் ப்ரைஸ் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், டிவைடில் காஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். இட்ஸ் ஈக்குவல் டு 5/4. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி சம் போட்டிருக்கோம். செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் இங்கே வந்து ரேஷியோவில் இருக்குது. அப்போ நம்ம நேராக இந்த மாதிரி செல்லிங் ப்ரைஸ் வந்து 5னும் காஸ்ட் ப்ரைஸை 4னு எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே மாடலில் தான் இந்த சம்மும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் 5னு கிடச்சிருக்கு, காஸ்ட் ப்ரைஸ் 4னு கிடச்சிருக்கு. நம்ம இப்போ வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். கொஷனில் வந்து ப்ராஃபிட்னே சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராஃபிட்டாக லாஸான்ற கன்ஃபியூஷன் தேவையில்லை, ப்ராஃபிட்டே கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 5 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4. ஸோ 5 - 4 வந்து 1. ஸோ ப்ராஃபிட்டும் தெரிஞ்சிருச்சு, காஸ்ட் ப்ரைஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ப்ராஃபிட் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4 இன்ட்டு ஃபார்முலாலே ஒரு 100 இருக்குது. நம்ம இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? 1 4 is 4, 25 4s are 100. ஓகேவா? ஸோ 25% தான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ ஆன்சர் இஸ் 25%. ஸோ இந்த கொஷின் மாடலில் ப்ராக்டிஸ் கொஷின் 20 கொடுத்துருக்கான் பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் வந்து 3/4 ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகேவா? லாஸ் பர்சன்டேஜ்னு என்ன பண்ணணும்? லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100ன்னு போடணும். அவ்வளோதான். இங்கே கண்டுபிடிக்கும் போது நம்ம லாஸ் கண்டுபிடிக்கணும். லாஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்னு ஃபார்முலா போட்டு லாஸை கண்டுபிடிங்க. அந்த லாஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். டிட்டோ வந்து 14th கொஷின் மாடல் தான், ஆனால் ஃபார்முலா மட்டும் சேஞ்ச் ஆகும். அதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இதில் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ லாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா போட்டு இதுக்கு சொல்யூஷன் நீங்களே கண்டுபிடிங்க. ஓகே, நெக்ஸ்ட் 15th கொஷின். மேன் பைஸ் an article for ₹150 and makes overhead expenses which are 12% of the cost price. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டிக்கலை வாங்குறாரு. எவ்வளோ ரூபாய்க்கு? 150 ரூபீஸ்க்கு.
ஓகேவா? ஸோ அவர் வாங்கின விலை அப்படின்றதால நம்ம இதை காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கணும். ஓகே. அண்ட் மேக்ஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன சொன்னேன் நான், ஒரு பொருளை வாங்கும்போது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஆகிற செலவு, எக்ஸ்ட்ரானா டிரான்ஸ்போர்ட்டுக்கு இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் பில்ஸ் இருக்கலாம், இல்லை வேஜஸ்க்கு கொடுக்குற அமௌண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஆகிற அமௌண்ட் தான் வந்து ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸில் வரும்னு சொல்லிட்டு நான் பார்ட் 1 வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லெசனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோனா 12% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் 150 இருக்குல்ல, அதில் வந்து 12% தான் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 12% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸோட அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அட் வாட் ப்ரைஸ் மஸ்ட் ஈ செல் இட் டு கெயின் 5%? இப்போ அந்த ஆர்டிக்கலை 150 ருபீஸ்க்கு வாங்கினார் இல்லையா? இப்போ அந்த ஆர்டிக்கலை சேல் பண்ணும்போது அவங்களுக்கு 5% வந்து கெயின் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ ருபீஸ்க்கு செல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. 5% வந்து ப்ராஃபிட் வர மாதிரி எவ்வளோ ரூபாய்க்கு அதை சேல் பண்ண முடியுன்ற செல்லிங் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அது கூடவே வந்து செல்லிங் ப்ரைஸ் பற்றியும் காஸ்ட் ப்ரைஸ் பற்றியும் பேசியிருந்தாங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலா? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட். இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு எழுதிக்கணும், டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜ் மீன்ஸ் மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ்னு வரும். மற்றதெல்லாம் சிமிலராக தான் வரும் இல்லையா? ஸோ இந்த 3த்தில் எதனா 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. இதில் பாருங்கள், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, அது கூட ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்க்கு வர அமௌண்ட்டை காஸ்ட் ப்ரைஸ் கூட சேர்த்துக்கிட்டு அதுதான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ் மட்டும், நம்ம ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ வந்து காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆனால் அதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த சம்மு போடணும் அப்படின்னா இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இல்லை. ஸோ நான் காஸ்ட் ப்ரைஸை நான் சைடில் கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ்ன்றது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து 150 ருபீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க வாங்கின விலையை வந்து 150 ருபீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து 12% ஆஃப் 150 கொடுத்துருக்காங்க. 150ல் 12%ன்னு கொடுத்துருக்காங்க ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் இல்லையா? நம்மளுக்கு இந்த மாதிரியான சம் வந்து சால்வ் பண்ண தெரியும். நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ப்ராப்ளம்லேயே வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவீங்க, 12 கொஷினில் வந்து பர்சன்டேஜ் இருந்தாவே அதை டிவைடட் பை 100 போடணும் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆஃப்னு இருந்தால் இன்ட்டு போடணும், இன்ட்டு 150 இருக்குது. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி வந்து பர்சன்டேஜ் ப்ராப்ளம்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 5s are 10, 3 5s are 15, 1 2 is 2, 6 2s are 12. ஸோ பேலன்ஸ் வந்து 6 3s are 18. ஸோ ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுதுன்னா ₹18. அதாவது அந்த ஆர்டிக்கலை வாங்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ₹18 ஆகுது. அப்போது நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து அவங்க வாங்கின விலை 150யோட இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸும் சேர்ந்து தானே. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன், ₹168. ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹168. இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. 5 சப்ஸ்டிட் பண்ணிடலாம், டிவைட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 168 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 105 டிவைட் பை 100 இன்ட்டு 168 கேன்சல் பண்ணிடலாம். அதை 2 5s are 10, 0, 2 5s are 10, 1 5 is 5. ஓகே, 5 4s are 20, 4 4s are 16, 2 4s are 8. 21 42 மல்டிப்ளை பண்ணால் 882 டிவைட் பை 5 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 176.4 கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தட் ஆர்டிக்கல் வந்து 176.4. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர்.
ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜுக்கு ரிலேட்டடாக கொஷின் வந்தாவே இந்த ஃபார்முலா எழுதிடுங்க. இந்த ஃபார்முலாவில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தேவை, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தேவை செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸும் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் அது கூட ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸை வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பர்சன்டேஜை வந்து அமௌண்ட்டாக மாற்றி எவ்வளோ ருபீஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு மாற்றி காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணி நம்ம அந்த டோட்டல் காஸ்ட் ப்ரைஸை வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 16th கொஷின் பாருங்கள். த ப்ரைஸ் ஆஃப் அ ரெயின்கோட் வாஸ் ஸ்லாஷ்ட் ஃப்ரம் 1060 to 901 rupees பை அ ஷாப்கீப்பர் இன் த ரெய்னி சீசன் டு பூஸ்ட் த சேல். அதாவது ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட சேலை வந்து அதிகப்படுத்தணும், பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெய்னி சீசனில் 1060 rupees வர்த்துள்ள ஒரு ரெயின்கோட்டை 901 rupeesக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கிவன் பை ஹிம். ஸோ அவர் கொடுக்குற டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் மீன்ஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் மார்க்கெட்டு ப்ரைஸ் வந்து 1060 rupees. 1060 rupees மார்க்கெட் ப்ரைஸ் உள்ள அந்த ரெயின்கோட்டை வந்து 901 rupeesக்கு விற்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இதை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு எப்பயுமே வந்து மார்க்கெட்டு ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பற்றி நம்மளுக்கு கொஷனில் இருந்தாவே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெடு ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதாவது மார்க்கெடு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இது மூணுத்தில். ஓகேவா? ஸோ இது மூணுத்தில் எதனா 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. இந்த கொஷனில் வந்து மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அடுத்து வந்து 17th கொஷனில் வந்து மார்க்கெட் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்குற மாதிரியான சம் போடுவோம். அடுத்து 18th கொஷனில் வந்து செல்லிங் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 16, 17, 18 இந்த 3 சம்லையும் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரே ஃபார்முலா வந்து இதுதான். ஓகே, இந்த 3 ஐட்டமில் 2 ஐட்டம் கொடுத்துட்டு ஒரு ஐட்டம் கேட்பாங்க. இந்த கொஷனில் வந்து மார்க்கெட்டு ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷனை பார்க்கலாம். இதே ஃபார்முலா வச்சு 17th கொஷின் அண்ட் 18th கொஷனும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1060 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க இல்லையா? ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் மீன்ஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படியே வச்சுக்கிறேன் டிவைடட் பை 100. இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 901 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம் பாருங்கள். 901 இந்த சைடு வந்து 1060 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, அது டினாமினேட்டரில் வந்தால் டினாமினேட்டரில் வந்துடும் இல்லையா? இன்டூ இங்கே வந்து டினாமினேட்டரில் இருக்கிற 100 வந்து இங்கே நியூமரேட்டரில் வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இந்த 100 நம்ம கொண்டு வர முடியாது, ஏன்னா வந்து இந்த 100 வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கூட மைனஸில் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே இருக்கட்டும். இதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த 100 இந்த சைடு கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ அதை கேன்சல் பண்ணுங்கள். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 5 2s are 10, 3 2s are 6, 5 2s are 10. இந்த 53 வந்து 17ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 901 கிடைக்கும். ஸோ 53 வந்து 17 டைம்ஸ் வந்து 901 போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 17 × 5. 17 × 5 வந்து 85 இல்லையா? 85 இஸ் ஈக்குவல் டு இங்கே 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னு இருக்குது. நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் வேணும் இல்லையா? ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மைனஸில் இருக்குது, அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆகிடும் இல்லையா? ஓகே, இங்கே 100 ஆல்ரெடி இருக்குது, இந்த சைடு இருக்க ப்ளஸ் 85 நான் இந்த சைடு கொண்டு போகிறேன், மைனஸ் 85 ஆகிடும். ஸோ 100லேருந்து 85 மைனஸ் பண்ணால் 15. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 15. ஓகே, ஸோ இந்த கொஷனில் வந்து மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கொஷனில் மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இந்த 3 பற்றி பேசியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிருங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் மாடலில் ப்ராக்டிஸ் கொஷின் 21 கொடுத்துருக்கேன். ஓகே, அதில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 750, செல்லிங் ப்ரைஸ் வந்து 650, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? அந்த 16th கொஷின் மாடல்லையே இந்த கொஷினை சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 17th கொஷின், the book is marked for ₹650. if it is sold at a discount of 10%, find the selling price of the book அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு புக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க,
டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து கேட்குறாங்க. நான் இப்போ தானே சொன்னேன் மார்க்கெட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இது மூணுத்துக்கும் ரிலேட்டடாக கொஷனில் வந்தாவே நம்ம வந்து எழுத வேண்டிய ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 650, ஓகே, அண்ட் தென் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 10 கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 100. 650 100 மைனஸ் 10 வந்து 90 டிவைடட் பை 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 65ம் 9 தான். ஸோ 65ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 585 ருபீஸ் கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தட் புக் வந்து 585 ருபீஸ். இதான் வந்து ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? 17th கொஷின் மாடலில் வந்து ப்ராக்டிஸ் கொஷின் 22 கொடுத்துருக்கேன். அதில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 225, தென் டிஸ்கவுண்ட் ரேட் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. 17th கொஷினில் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கொஷினை சால்வ் பண்ணுங்கள். ஓகே, next 18th question பாருங்க. What is the market price of a hat which is bought for rupees 210 at 16% discount? So discount percentage கொடுத்துட்டாங்க, selling priceம் கொடுத்துட்டாங்க, market price கேட்குறாங்க. ஸோ இதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? selling price is equal to market price into 100 minus discount percentage divided by 100 இல்லையா? ஸோ எங்கள் market price கேட்குறாங்க, selling price வந்து 210 rupees கொடுத்துருக்காங்க, market price கேட்குறாங்கன்றதால நான் அதை அப்படியே வச்சு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 16 கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 100. ஸோ 210 இருக்குது. இங்கே டினாமினேட்டர் இருக்கிற 100 இந்த சைடு வந்துச்சுன்னா நியூமரேட்டரில் வந்துடும் இல்லையா? அண்ட் தென் இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற 100 மைனஸ் 16, 100லேருந்து 16 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 84 கிடைக்கும் இல்லையா? அந்த 84 இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். இட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6 பேலன்ஸ் 2, 8 3s are 24, 7 3s are 21, 0, and then 14 2s are 28, 35 2s are வந்து 70 நம்மளுக்கு, 7 2s are 14, 5 2s are 10, 0, 1 7 is 7, 5 7s are 35. ஆக்சுவலி நம்ம இங்கே கேன்சல் பண்ணும்போதே வந்து 28ஐயும் 70ஐயும் வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 7s are 28, 10 7s are வந்து 17 சொல்லிட்டு இங்கேயே கூட கேன்சல் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம். 7 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கலாம், நான் இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ பேலன்ஸ் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து 50 × 5, 550s are வந்து நம்மளுக்கு வந்து 250. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 250 rupees. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 250 rupees மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தட் ஹேட். ஓகே, ஸோ இந்த கொஷின் மாடலில் ப்ராக்டிஸ் கொஷின் 23 கொடுத்துருக்கா பாருங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க, அதில் வந்து செல்லிங் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டு. ஓகே, ஸோ 18th கொஷின் சால்வ் பண்ண மாடலில் இந்த கொஷினும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஷின் நம்பர் 16 17 18 மூணுத்துக்குமே வந்து செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கு ரிலேட்டடான அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அந்த ஒரு ஃபார்முலாவே படிச்சினாவே இந்த 3 விதமான சம்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? Next 19th question பார்க்கலாம். If your mattress is marked for rupees 7,500 and is available at 2 successive discounts of 10% and 20%, find the amount to be paid by the customer அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மேட்ரஸோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7,500 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஸ்கவுண்ட் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 டிஸ்கவுண்ட் போடுறாங்க. ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்ட் போடுறாங்க, அதுக்கடுத்து வந்து 20% டிஸ்கவுண்ட் வச்சு விற்கிறாங்க. ஓகேவா? சில கடைகளில் அந்த மாதிரி பண்ணுவாங்க, 10% டிஸ்கவுண்ட் வச்சு சேல் பண்ணுவாங்க, அதுவும் ஒழுங்காக போகலை, இல்லை வேறு எதனா ரீசனுக்காக திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு 20% டிஸ்கவுண்ட் வைப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டு. அடுத்தடுத்து 2 டிஸ்கவுண்ட், 2 டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து 2 டிஸ்கவுண்ட் 10% 20%ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அமௌண்ட் டு பி பெய்டு பை த கஸ்டமர், அதாவது கஸ்டமர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. கஸ்டமர் கொடுக்குற அமௌண்ட் மீன் செல்லிங் ப்ரைஸ் தானே, அதாவது அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றது இல்லையா? அதாவது நம்ம வாங்குற அமௌண்ட், கஸ்டமர் வாங்குற அமௌண்ட்ன்றது செல்லிங் ப்ரைஸ். ஓகே, நம்ம வந்து 16 17 18th கொஷனில் என்ன பார்த்தோம்? மார்க்கெட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்தாவே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஆனால் அதில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க, இதில் 2 டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் அந்த 16 17 18th சம்மில் யூஸ் பண்ண ஃபார்முலா வராது. இந்த மாதிரி 2 டிஸ்கவுண்ட் வந்ததுன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - a/100
ஓகே இன்ட்டு 1 மைனஸ் பி பை 100 இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ். இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்காத கூட போடலாம். எப்படின்னா இங்கே ஏன்றது வந்து டிஸ்கவுண்ட் 1 ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, பாருங்கள் 1 மைனஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 10 இல்லையா, ஸோ 10 பை 100. ஓகே, இங்கே வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏ பை 100ன்னு ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. எப்படி தெரியும் ஞாபகம் வச்சுக்கலாம், 1 மைனஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு 10%. பர்சன்டேஜ் மீன்ஸ் 100ல் போடும், டிவைடட் பை 100 போடுவோம் இல்லையா, ஸோ டிவைடட் பை 100 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு இது வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டை 1லேருந்து மைனஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த டிஸ்கவுண்ட் செகண்ட் டிஸ்கவுண்ட்டையும் 1லேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மைனஸ் 20 பை 100 பை 100 எப்படி கிடைக்கிது, இங்கே பர்சன்டேஜில் இருந்தாவே நம்ம கொஷனில் பர்சன்டேஜில் இருந்தாவே டிவைடட் பை 100 போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெசனில் ஃபார்முலா வந்து நிறையா இருக்குது, நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1லேருந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும், அதே மாதிரி 1லேருந்து செகண்ட் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும், அண்ட் தென் வந்து இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இல்லைனா நீங்கள் எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மைனஸ் ஏ பை 100 அங்கே ஏன்றது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு இன்ட்டு 1 மைனஸ் பி பை 100 அங்கே பின்றது செகண்ட் டிஸ்கவுண்ட் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது எது ஈஸியோ அந்த மாதிரி ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்ஸ்க்கு. ஓகே, 1 மைனஸ் பின்றது இங்கே வந்து 20 பை 100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது 7500. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா, பாருங்கள் 1 மைனஸ் 10 பை 100னா நம்ம எப்பயுமே ஒரு இன்டீஜரும் ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷனும் இருந்தால் இப்படி கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணி போடுவோம் இல்லையா. ஸோ கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 100 கிடைக்கும். 100 மைனஸ் 10 வந்து 90 டிவைடட் பை 100. ஓகேவா, ஷார்ட்டாக போட பழகுங்க. இதில் வந்து 100 1 இன்ட்டு 100 100 மைனஸ் 10 பை 100ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்ருக்க தேவையில்ல. இந்த கிராஸில் 100 மைனஸ் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு மைனஸ் 10 இருக்குது. 100 மைனஸ் 10 வந்து 90ன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாகவே போட்டுருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 100 மைனஸ் 20 வந்து 80 பை 100 இன்ட்டு 7500 இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. நியூமரேட்டரில் பாருங்கள் 9 8s are 72 இன்ட்டு இங்கே ஒரு 75 இருக்குது. 72வையும் 75ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5400 ருபீஸ் கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 5400 ருபீஸ். ஓகே, ஸோ 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 28th கொஷின் பார்க்கலாம். Find that single discount in percentage which is equivalent to 2 successive discount 25% and 20% given on an article அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 2 successive discount பற்றி தான் பேசியிருக்காங்க. ஆனால் இங்கே மார்க்கெட் ப்ரைஸும் கொடுத்துல செல்லிங் ப்ரைஸும் நம்மளுக்கு கேட்கல. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்கலனாவே எப்பயுமே நம்ம வந்து அதை 100ன்னு எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா, நம்ம அதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 19th கொஷனில் யூஸ் பண்ண ஃபார்முலாவே செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ பை 100 இன்ட்டு 1 மைனஸ் பி பை 100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் ப்ரைஸும் கொடுக்கல, எங்கே செல்லிங் ப்ரைஸும் கேட்கல, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். நான் இப்போ தான் வந்து 16 17 18th கொஷனில் பார்த்தோம். செல்லிங் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ நான் இதிலேருந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட போகிறேன். மார்க்கெட் ப்ரைஸை நான் 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மார்க்கெட் ப்ரைஸ் 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட போகிறேன். ஸோ அந்த செல்லிங் ப்ரைஸையும் மார்க்கெட் ப்ரைஸையும் வச்சு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ராப்ளம், ஜஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, 1 மைனஸ் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 25%. ஸோ 25 பை 100 இன்ட்டு 1 மைனஸ் செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 20. ஸோ 20 பை 100. மார்க்கெட் ப்ரைஸை வந்து நான் 100ன்னு வச்சுக்கிறேன். எப்பயுமே மார்க்கெட் ப்ரைஸ் கொஷனில் கொடுத்துக்கலாம், நீங்கள் 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கொஷனை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 1 இன்ட்டு 100 மைனஸ் 25 வந்து 75 டிவைட் பை 100 இன்ட்டு 100 மைனஸ் 20 வந்து 80 டிவைட் பை 100 into 100. ஓகே, ஸோ இதில் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 4 2s are 8, 5 2s are 10, 1 5 is 5, 15 5s are 75. ஓகே, 15 4s are 60. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 60 ருபீஸ்.
ஓகே. ஸோ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 60 ருபீஸ்ன்னு கிடச்சிச்சு. மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 100ன்னு சொல்லிட்டு. இப்போ செல்லிங் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100ன்னு இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸும் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி வந்து 16, 17, 18 சம்மில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100ன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த கொஸ்டின் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்தராக. ஓகே. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். செல்லிங் ப்ரைஸ் வந்து 60 இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் 100. கொஷனில் வந்து ஃபார்முலா 100 இருக்குது. மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 100. ஓகே. ஸோ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிடலாமா? நியூமரேட்டரில் ஒரு 100 இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 100 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே 60 இருக்குது, இங்கே 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் இல்லையா? ஸோ இந்த மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன், ப்ளஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆகிடும். ஸோ 100 மைனஸ் 60, 100 மைனஸ் 60 வந்து 40. ஸோ 40% தான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகே. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது. ஆனால் நீங்கள் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ்ன்னு பார்த்தாவே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்கல. 19th கொஷனில் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க, செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதில் மார்க்கெட் ப்ரைஸும் கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸும் கேட்கல, நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸும் தேவை. அதனால் மார்க்கெட் ப்ரைஸ் 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? கொஷின் நம்பர் 19 and 20 மாடலில் வந்து இந்த ப்ராக்டிஸ் கொஷின் 24ம் 25ம் சால்வ் பண்ணி பாருங்கள். இது வந்து கொஷின் நம்பர் 19 மாடல், இது வந்து கொஷின் நம்பர் 20 மாடல். ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் போட்ட நம்ம 20 சம்ஸ் மாடலில் உங்களுக்கு 5 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ப்ராக்டிஸ் கொஷின் 26 and then practice question 27, 28, 29 and practice question 30. ஸோ இந்த 5 கொஷின்ஸும் வந்து நம்ம போட்ட 20 கொஷின்ஸ் மாடலில் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெசனில் டோட்டலாக 20 மாடல்ஸில் நம்ம சம்ஸ் போட்டிருக்கோம். அதை வச்சு உங்களுக்கு 30 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நான் டோட்டலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 50 கொஷின்ஸும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.